ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 15 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கோம். பெரிய நெல்லிக்காய். இதை கழுவிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நெல்லிக்காயை போட்டு கழுவி எடுத்துக்கிடுவோம் தண்ணியில சுத்தமா. நல்ல சுத்தமான முறையில கழுவி எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். கழுவி நம்ம காய வச்சிருக்கோம். ஈரம் இல்லாம தொடச்சு அப்புறமா தான் அவிக்கணும். ஈரத்தோட அவிக்க கூடாது. இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி மொத்தமா அடுக்கி அவிக்க வேண்டியதான். எல்லா நெல்லிக்காயும் நம்ம கழுவி வச்ச 15 கிலோ நெல்லிக்காயும் நம்ம வேக வச்சுட்டோம். இந்த பாருங்க, வேக வச்சு முதல்ல கொட்டி வச்சிருக்கோம். இப்போ அடுத்த பேஜும் வெந்துருச்சு. இந்த மாதிரி வெடிப்பு வரணும். ஆவியில வேக வச்சுட்டோம். இட்லி பாத்திரத்துல வேக வச்சு 1/4 மணி நேரம் வேக வச்சு இந்த மாதிரி வெடிப்பு வர கண்டிஷன்ல நம்ம எடுத்துடணும். அப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பதத்துல எடுத்துக்கிட்டு தேன் ஊற்றி ஒரு வாரம் ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுக்கணும். இப்போ தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிரும். இது அந்த கீத்தா இருக்குல்ல, இந்த நெல்லிக்காயிலே லைனா இருக்கும். அந்த இதுலேயே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதோட பொடிசா தேவையில்லை. நம்ம வெயில்ல காய வைக்கல, இன்னும் சுருங்கிரும். கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வேக வச்ச நெல்லிக்காயெல்லாம் இப்படி கீட்டா நம்ம இப்படி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. சூடெல்லாம் எல்லாம் ஆறி குழுக்குன்னு வந்துருச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு கொஞ்சமா செய்யறோம்னா சின்ன பாத்திரத்துல நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு ஜீனி போட்டு ஊற வச்சா போதும். இப்ப நம்ம நிறைய பண்றதுனால பக்கெட்ல போட்டோம்னா ஃபுல்லா எல்லா நெல்லிக்காய்க்கும் அந்த இனிப்பு சாராது. அதுக்காக நான் அகலமான பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன். நம்ம 2 தட்டுல வச்சிருக்க 2லையுமே நம்ம சுகர் மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இது சரியா இருக்கும். இந்த நெல்லிக்காய் மிட்டாய்க்கு தேவையான இனிப்பு இதுல இருக்கும். நம்ம ட்ரை ஆனோடனே திருப்பி போடுவோம். அதனால இது தேவையான அளவு இருக்கும் இனிப்பு. நல்லா மூழ்கிறது தான் கணக்கு. நம்ம நெல்லிக்காயை இதுல கலந்து வச்சுக்கிறோம். அப்பதான் எல்லாத்துலயும் சாரும். இப்போ 15 கிலோ நெல்லிக்காய் மிட்டாய் நம்ம பண்றோம். அதுக்கு சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுட்டோம். அதோட லெமன் சாரும் நம்ம 15 கிலோவுக்கு 15 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம சாறு ஊற்றணும். நான் புழிஞ்சு விதை எடுத்து வச்சிருக்கேன். அப்ப அப்ப இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து நல்லாவும் இருக்கும். அதோட இந்த நெல்லிக்காய் மிட்டாய் நல்லா ஒயிட் கலர்லயும் வரும். அதுக்காக தான் நம்ம லெமன் சாறு போடுறோம். நீங்களும் நம்ம லெமன் சாறு ஊற்றிட்டோம். தேவையான ஊற்றிட்டோம். இப்போ லெமன் சாறு போட்டு நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கிற வேண்டியதா. கலந்தாச்சு. இப்போ இதையும் அது போல கலக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ லெமன் சாறு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகுது. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுது பாருங்க.
நல்லா கலக்கிட்டோம். சுகரு லெமன் சாறையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டோம். இதை பக்கெட்ல சேர்த்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வைக்கணும். அப்பதான் அந்த இனிப்பு வந்து உள்ள சாரும் நெல்லிக்காய்க்குள்ள. அதனால இதை சேர்த்து ஒரு நாள் ஊற வச்சிருவோம். பாருங்க, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நெல்லிக்காயை சர்க்கரை சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இதை வடிச்சுக்கிடுவோம். மிட்டாய்க்கு நம்ம வந்து நல்லா சர்க்கரையில் ஊற வச்சு நல்லா காய வச்சுருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம். இப்போ பாருங்கள், 4-5 நாளாக நம்ம காய வச்சு இந்த பதத்தில் நம்ம காய வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி அதை முட்டாயா நம்ம வந்து சர்க்கரை ஒயிட் சுகர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இது மேலே தூவி நல்லா பரட்டணும். இப்படி நல்லா பரட்டிட்டோன்னா ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நெல்லிக்காய் மிட்டாய் நிறைய வெரைட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மசாலா பொடி வகைகள், ஹேர் ஆயிலு, டீ, ஒரிஜினல் பசுமை, மற்ற அனைத்து பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா சுத்தமான முறையில் ஹோம்மேடு மெத்தடில் தான் பண்ணுறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்னு எதுவுமே சேர்க்குறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.